ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம குடமிளகாயை நம்ம வெட்டும் போது இந்த காம்பை இப்படி வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் உள்ள விதை எல்லாமே வராது, உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கேப்சிகமோட கிரேவி வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இதை போல் வெட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த விதைகள் நமக்கு வாய்க்கு வராது. அடுத்ததாக நம்ம பொங்காமல் வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிம்மில் வேக வச்சோன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வராது. அடுத்ததாக சப்போட்டா பழத்தை நம்ம இப்படி வெட்டும் போது நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உரித்து எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது அதோட விதையுமே நமக்கு வாயில் வராது. அப்புறம் ஈஸியாகவுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் புது புது வீடியோஸ் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ நீங்கள் டக்குன்னு நம்ம வீடியோவை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதையில் உள்ள இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக சாப்பிட்றலாம். நம்ம ட்ராவலில் போகும்போதெல்லாம் இதை போல் சாப்பிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்வீட் கார்ன் ஃபுல் வெட்டுற வீடியோ நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு லைனை மட்டும் நம்ம கத்தியால் எடுத்துகிட்டு இதை போல் எடுக்கும் போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். அடுத்ததாக ஸ்வீட் கார்னோட ரெசிபி வீடியோ போடுறேன், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இது போல் ஆயிடுது. அது இது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வினிகர் கலந்த தண்ணி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது இந்த மாதிரி மறுபடியும் உங்களுக்கு துரு பிடிக்காமல் இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே பாருங்கள், துரு பயங்கரமாக இருக்குது. இதை நான் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். வினிகர் கலந்த தண்ணியை தொட்டு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வாட்டர் கேன் எப்படி மாறுது அப்படின்ட்டு. இது போல் தேய்ச்சிங்கன்னா அந்த துருக்கரை எல்லாமே உங்களுக்கு போயிடும். இதை போல் சூப்பராக மாறிடும். அடுத்ததாக நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பொங்கி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இதை போல் பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டோன்னா அது உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, பொங்கி சிந்தாது. அப்புறம் இந்த மாதிரி பருப்பு நம்ம வேக வச்சுட்டு தாளித்தோன்னா டக்குன்னு நமக்கு பருப்பு ரெடி ஆயிரும். அடுத்ததாக கொண்டக்கடலையை ஊற வைக்கும் போது நம்ம வெந்நீரில் ஊற வச்சோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம எந்த கிரேவி எது செஞ்சாலுமே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். குக்கரில் உதிரி உதிரியாக சோறு வேகிறதுக்கு நம்ம சிம்மில் வச்சு பொங்கினோன்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மிளகுத்தூளை நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக நம்ம இரும்பு சட்டியில் போட்டு லைட்டாக சூடு காட்டிட்டு அப்புறம் ஒரு 50 கிராம் போட்டிங்கன்னா 50 கிராமையும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு மிளகுத்தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நமக்கு நைஸாகவே கிடச்சிரும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துட்டோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னரில் போடும்போது சிந்தாமல் போடணுன்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாகவே ரெடி ஆயிரும்.
அடுத்ததாக நம்ம தேங்காயை வந்து கெட்டு போகாமல் வைக்கணும் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி துருவி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா 1 வீக் வரைக்குமே நமக்கு சட்னி அரைக்க எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மருதாணி வைப்போம். அதை அரைக்கும் போது நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான மருதாணி வந்து நம்ம அரைக்கும் போதே நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம கையில் வச்சோனாலும் ரொம்பவே சூப்பராக நல்லா டார்க்காக பிடிக்கும். அடுத்ததாக நம்ம எந்த பிரியாணி போட்டாலும் இந்த மாதிரி வெள்ளைப்பட்டை போட்டு பிரியாணி போடும்போது ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.